வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல். வாங்க இன்றைக்கி குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப சத்தான கவர்மெண்ட்டில் கொடுக்கக்கூடிய பால்வாடி சத்து மாவை வச்சு ஒரு பணியார ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே சுலபமாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு சட்டுன்னு செஞ்சிடலாம். ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுங்க. 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு நான் பால்வாடி சத்து மாவு தான் எடுத்திருக்கேன். இதில் எல்லாம் கூட செய்யலாமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். கண்டிப்பாக செய்யலாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பல வகையான ரெசிபி இந்த ஒரு பேஸ் மாவை வச்சு நம்ம நிறைய செய்யலாம். அந்த வகையில் இந்த பணியார ரெசிபி ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்குங்க. வீட்டில் இருக்க பொருள் நம்ம ரொம்ப கடையில் போய் அதிகமாக வாங்குகிற மாதிரியான எந்த ஒரு பொருளுமே இந்த ரெசிப்பியில் கிடையாது. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப சூப்பராக, அதாவது குழந்தைங்க விரும்பி கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நீங்கள் தைரியமாக செஞ்சு கொடுங்க. நான் சொல்லியிருக்கிற மெஷர்மெண்ட்டில் எல்லாத்தையுமே போட்டு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இந்த பணியாரம் நல்லாயிருக்கு சொல்லுவாங்க. நம்ம சத்து மாவெல்லாம் நம்ம கிண்டி கொழுக்கட்டை இந்த மாதிரியெல்லாம் கொடுக்கும்போது சில டைம் ஒரே மாதிரி இருக்குன்னு சாப்பிட மாட்டாங்க. இந்த சத்து மாவில் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு. இதில் தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். இந்த சத்து மாவில் நான் இன்றைக்கி 1.25 கப்பு எடுத்துக்க போகிறேன். இந்த பால்வாடி சத்து மாவு பல பேர் வீட்டில் வாங்கி அப்படியே இருக்கும். அதில் நம்ம கொழுக்கட்டை செய்வோம். மேக்ஸிமம் இந்த கிண்டி கஞ்சி வச்சு கொடுப்போம். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க குழந்தைங்க. இப்போ 1.25 கப்பு நான் எடுத்திருக்கேன். மெஷர்மெண்ட் கப்பால் 150 கிராம் நான் எடுத்திருக்கேன். மாவு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. சரிக்கெல்லாம் தேவையில்லை. எந்த வண்டு கிண்டு எதுவுமே இல்லை. பாக்கெட்லேருந்து பிரித்தா உடனே மறுதிருப்பி ஏர்டைட்டு மீச்சம் இருக்க மாவை ஏர்டைட் பாக்ஸில் நம்ம கொட்டி வச்சுக்கணும். நீங்கள் அப்படியே பாக்கெட்டோடு வச்சிங்கன்னா கண்டிப்பாக கெட்டு போயிடும். நம்ம சத்து மாவு மட்டும் பாக்கெட்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் மறுதிருப்பி நல்ல டப்பாவில் தண்ணியெல்லாம் இல்லாத ஒரு டப்பாவில் கொட்டி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக கெட்டு போகாது. இப்போ அந்த மாவை தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதுக்கு 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இலக்கின்னு சொல்லுவாங்க இங்கே சென்னையில். இலக்கி வாழைப்பழம் 2 எடுத்திருக்கேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த வாழைப்பழம் நம்ம ஏன் சேர்க்குறோன்னா, இந்த பணியாரம் நல்லா சாஃப்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வாழைப்பழம் சேர்க்குறோம். நம்ம வாழைப்பழம் சேர்க்காம சில பேர் முட்டை போட்டெல்லாம் செஞ்சு பார்ப்பாங்க. அது சில பேர் குழந்தைங்களுக்கு பிடிக்காது. அதனால நான் வாழைப்பழம் சேர்த்து செய்கிறேன். ஏற்கனவே சத்து மாவில் இனிப்பு இருக்கும். அதனால நான் கம்மியான அளவில் ஒரு 50 கிராம் அளவுக்கு நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேங்க. 3 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். சேர்த்து கொஞ்சோண்டு தண்ணி விட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் திப்பி இல்லாமல் நல்லாயிருக்கும். நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்லா வழுவழுன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம அளந்து எடுத்து வச்சுருக்கிற சத்து மாவில் பால்வாடி சத்து மாவில் 2 கரண்டி இட்லி மாவு. ரொம்ப புளிக்க வேணாம், மீடியமாக புளித்த மாவு. முத நாள் அரைச்ச மாவு இருந்துச்சுன்னா 2 கரண்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க வாழைப்பழம் அந்த நாட்டு சக்கரை கரைசலை இதில் போட்டுக்கோங்க. போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. இந்த டைம் நம்ம தண்ணி ஊற்ற வேண்டாம். இது எவ்வளோ தண்ணி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இதில் சோடாப்பூ எதுவுமே நம்ம சேர்க்கக்கூடாதுங்க. குழந்தைங்களுக்குன்னு நம்ம இந்த மாதிரி ரெசிப்பியெல்லாம் செய்ய ஆரம்பித்தோன்னா கண்டிப்பாக அந்த சத்து முழுமையாக சேரணுன்னா கண்டிப்பாக சோடாப்பூ பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்கக்கூடாது. இப்போ 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேங்க. எனக்கு ஆக்சுவலி 2 டம்ளர் தண்ணி இழுத்துச்சு. ஒரு 450 ml தண்ணி இந்த 1.25 கப்பு மாவுக்கு எனக்கு இழுத்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க. கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. அப்போ தான் பணியாரம் நல்லா சாஃப்டாக வரும். இந்த மாவை கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நான் லாஸ்ட்டாக தான் சேர்த்தேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா ருசியாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்துட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. நல்லா கரைச்சிட்டு இது நல்லா கரைக்கிறதுல தான் இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா சாஃப்டாக மாவை கரைக்கிறோமோ அந்தளவுக்கு பணியாரமும் நல்லா சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக சத்து மாவில் செஞ்ச பணியாரம்னு யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. பால்வாடி சத்து மாவு பல பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஊருங்கள்லாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி கொடுப்பாங்க. எனக்கு என் தம்பி ஒய்ஃபு இப்போ ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. அவங்க கொண்டுட்டு கொடுத்தாங்க. அதை நான் இந்த மாதிரி என் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தேன். ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க. நல்லா மாவை பாருங்கள், நல்லா ஃப்ளஃபியாக இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அடிச்சுட்டு நல்லா வலிச்சு விட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கலாம். மேக்ஸிமம் அரை மணி நேரம் ஊற வைக்கலாம். இது ஏன்னா இட்லி மாவு சேர்த்துருக்கிறதுனால நம்மளுக்கு டக்குன்னு புளிச்சு வந்துடும். அது இப்போ வெயில் காலங்கிறதுனால நல்லாவே புளிச்சு வந்துடும். ஒரு 10 நிமிஷம் ஊற வைங்க. ஊற வச்சுட்டு கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு
ஏன்னா அப்போ தான் அந்த இனிப்பு வந்து நல்லாயிருக்கும், தூக்கி கொடுக்கும். அதுக்காக தான் இந்த பணியாரம் நாள் செஞ்சு வச்சுட்டு மறுநாள் சாப்பிடும்போது நல்லாவே இருக்குங்க. இப்போ பணியார சட்டியை அடுப்பில் வச்சாச்சு. கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறேன். இப்போ குழந்தைங்களுக்குங்கிறப்ப நல்லா நெய் விட்டு தாராளமாகவே சுட்டு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு நல்லது தான். பெரியவங்கன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா நீங்கள் எண்ணெயில் சுட்டு கொடுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு செஞ்சு கொடுக்கலாம். இது குழந்தைங்களுங்கிறதுக்காக நான் வந்து நெய் ஊற்றிக்கிறேன். நெய் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் தான் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு இது ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் தாங்க நீங்கள் குக் பண்ணணும். ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் ஆகும். நம்ம மற்ற மாவு மாதிரி டக்குன்னு ஃபயரை வந்து நல்லா அதிகமாக்கி நம்ம வேக வைக்க முடியாது. ரொம்ப கம்மியாக நீங்கள் வச்சுட்டு மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு 7லேருந்து 8 நிமிஷத்தில் ஒவ்வொரு சைடும் 3 நிமிஷம் 4 நிமிஷம் வேக வைக்கணுங்க. ஒவ்வொரு சைடும் 4 நிமிஷம் கண்டிப்பாக ஸ்லோ ஃப்ளேமில் வேக வச்சிங்கன்னா தான் உள்ளார கொழகொழப்பு தன்மை இல்லாமல் நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும். குழந்தைங்க சாப்பிட்றப்ப வாயில் ஒட்டாமல் சாப்பிடுவாங்க. இது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்றது எல்லாமே ஈஸி தாங்க. இந்த ரெசிபி கண்டிப்பாக சொதப்பவே சொதப்பாது. இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரியே நீங்களும் பர்ஃபெக்டான பணியாரத்தை சுட்டு எடுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா எல்லா பக்கமுமே நல்லா செவந்து வந்துருச்சு பாருங்கள். பார்க்குறதுக்கு நம்ம வீட்டில் செஞ்ச நம்ம வந்து அரைச்சி அரிசியெல்லாம் ஊற போட்டு செய்கிற பணியாரம் மாதிரியே வந்திருக்கு பாருங்கள். எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியல. சாப்பிடும்போதும் அப்படி தாங்க நல்லாவே இருக்கும். ரொம்ப ஓவர் இனிப்பு நான் போடலை. ஓவர் இனிப்பு போட்டாக்கா நமக்கு வந்து சாப்பிட முடியாது. ஏன்னா சத்து மாவுலேயும் இனிப்பு இருக்கும். பாருங்கள் எவ்வளோ செவன்னு சூப்பராக இருக்குது. திங்க ஆசையாக இருக்குங்க. அதுவும் குழந்தைங்களுக்கெல்லாம் இதை கொடுத்துட்டிங்கன்னா ஈவினிங் டைம் வந்து விளையாடிட்டு வருவாங்க. நல்லா விளையாண்டுட்டு வர்றப்போ இதை நீங்கள் ஒரு 4-5 திங்க விட்டால் போதும். 4-5 தின்னுட்டு கொஞ்சம் தண்ணி குடித்தாலே குழந்தைங்களுக்கு வயிறு நல்லா நிரம்ப இருக்கும். எப்போதும் மாவாக உருட்டி கொடுக்காம இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. பாருங்கள் நல்லா செவந்து நல்லா வந்திருக்கு. இது ஸ்லோ ஃப்ளேமில் மட்டும் நீங்கள் வச்சு எடுங்க. இல்லைன்னா நடுவில் வந்து அந்த பாருங்கள் நான் காட்டினேன் பார்த்தீங்களா, நடுவில் மாவாக இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு நல்லா வேக வைங்க. நான் எல்லா மாவையுமே இது மாதிரி ஒரு 3 ஷிஃப்ட்டு வந்துச்சுங்க எனக்கு நல்லாவே தாராளமாக. 3 ஷிஃப்ட்டு நான் ஊற்றுறதுக்கு எனக்கு 1 கப்பு மாவுக்கு நல்லாவே 1.25 கப்பு மாவுக்கு எனக்கு நல்லா தாராளமாகவே வந்துச்சு. ரொம்ப வேண்டியதில்லை. அப்போக்கப்போ செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. நல்லா செவந்து நல்லா மூடி போட்டு வேக வச்சோன்னா நல்லா இந்த மாதிரி கருகி போகாமல் நல்லா செவந்த கலரில் இருக்கும். நீங்கள் அதிகமாக ஃபயர் வச்சிட்டிங்கன்னா கருகி போயிடும். ஏன்னா நம்ம நாட்டு சர்க்கரையை டைரெக்டாக சேர்த்துருக்கோம். நம்ம கரைச்சி பாகாவோ இதாகவே விடலை. டைரெக்டாக சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாக கருகி போயிடும். அதனால் இந்த மாதிரி செய்யுங்க. சூப்பராக பஞ்சு மாதிரி நான் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நல்ல பஞ்சு மாதிரி இருக்கும். நம்ம பால்வாடி சத்து மாவில் அங்கன்வாடி மாவில் இந்த மாதிரி பணியாரம் செஞ்சுருக்கீங்களான்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். செஞ்சுருந்தால் எனக்கு இதே மாதிரி இருக்குமா அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்போதும் போல் உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.